சொல்லுது சாம்பல் புதன். மரணிக்க பிறந்தவர் விண்ணின் சுதன், அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன். சிலுவை சாம்பல் நெற்றியிலே, மர சிலுவை மரணம் வெற்றியிலே. வீசி செல்வோம். மரணிக்க பிறந்தவர் விண்ணின் சுதன், அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுவும் ஒரு கொண்டாட்டம். மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள், பலவிதமான கொண்டாட்டங்கள். இன்றைக்கு நமது நெற்றிகளை சாம்பல் பூசப்பட போகிறது. பூசப்படுகின்ற பொழுது, மனிதா, மனுஷியே, நீ மண்ணாக இருக்கிறாய், அல்லது மனம் திரும்பு, நற்செய்தியை நம்பு என்ற அந்த வார்த்தைகளோடு நமது நெற்றியிலே இன்றைக்கு சாம்பலை பூசி தபசு நாட்களை ஆரம்பிக்க இருக்கிறோம். பாவங்களை உதிர்க்கின்ற காலம்தான் இந்த தபசு காலம். உடைந்து போன உறவுகளை ஒட்ட வைக்கின்ற காலம்தான் இந்த தபசு காலம். ஜெபம், தபம், ஒருத்தல் முயற்சிகளோடு இணைந்து இயேசுவோடு ஒரு ஆன்மீக பயணத்திலே செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் தாமே நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து, இந்த தபசு நாட்கள் ஒரு அருளின் காலமாக, புண்ணியம் நிறைந்த ஒரு காலமாக, மகிழ்ச்சியின் காலமாக, அதே சமயத்திலே மனமாற்றத்தின் நாட்களாக இருக்க வேண்டும் என சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது பங்கு மக்களாகிய நம் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறுவதற்காகவும், நாம் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், ஷர்லி கருத்தப்படி மிஷேல், லாசரோஸ், ஜோனஸ், கர்வின், அவருடைய நண்பர்கள் 12வது வகுப்பு தேர்விலே நல்ல விதத்தில் எழுத வேண்டும் என்பதற்காகவும், ரீகன் கருத்துப்படி ஜெயசீலன் ஆண்மலை பாற்றைக்காகவும், கிரேசியம்மா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றிப்படியாகவும், குடும்பத்தினர் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றிப்படியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. திருப்பலி அர்ப்பணம் செய்வதற்கு நம்முடைய பாவங்களும் பலவீனங்களும் தடையாக இருப்பின் இறைவனத்திலே மன்னிப்பு வேண்டி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுமரியாய் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களை நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இந்த திருப்பலியானது மேரி ஸ்டெல்லா குடும்பத்தினர் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்குவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வதை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் தீமைகளோடு போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காத்துக் கொள்வதற்கு நீர்தாமே எங்கள் அனைவருக்கும் வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பாவங்களை நீக்கி
நைவேத்தியமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான இறைவா, தபசு கால தொடக்கமாக அமையும் இந்த திருப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை அன்போடு வேண்டுகின்றோ. தவ செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று வாழ்வதற்கு வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்றாக கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ள வேண்டுமென நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.
ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரியமானவர்களே, உங்கள் கரங்களில் இருக்கின்ற அந்த அட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் நிறுத்தி நிதானமாக விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாம் சொல்ல இருக்கிறோம். எனவே மெதுவாக, அதே சமயத்திலே பொருள் உணர்ந்து ஜெபிப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கிய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். Oh
நற்செய்தி நம்பு என்று சொன்ன தெய்வம் நம் அனைவரையும் இந்த தபசு நாட்களிலே கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அன்பின் தெய்வம் இவர்தான். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களுக்காக நித்திய வாழ்வளிப்பதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான இறைவா, தபசு கால தொடக்கமாக அமையும் இந்த திருப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை அன்போடு வேண்டுகின்றோ. தப செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று வாழ்வதற்கு வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்றாக கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ள வேண்டுமென நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரியமானவர்களே, உங்கள் கரங்களில் இருக்கின்ற அந்த அட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் நிறுத்தி நிதானமாக விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாம் சொல்ல இருக்கிறோம். எனவே மெதுவாக, அதே சமயத்திலே பொருள் உணர்ந்து ஜெபிப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கிய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, மனமாறு நற்செய்தி நம்பு என்று சொன்ன தெய்வம் நம் அனைவரையும் இந்த தபசு நாட்களிலே கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அன்பின் தெய்வம் இவர்தான். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களுக்காக நித்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கிய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். அன்பே உருவான தெய்வமே இறைவா, நெற்றியிலே சாம்பலை பூசி மனிதா நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற அந்த உண்மையும், மனமாறு நற்செய்தியை நம்பு என்ற அந்த புனிதமான கருத்தையும் இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவத்திற்கு சாக வேண்டும், புண்ணியத்திற்கு உயிர்க்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்திய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் வருகின்ற நாட்களிலே நீதாமை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமலை இறைவன் பிதா, சுதன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவினுடைய சமாதானத்திலும் அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.